தளபதிக்கு மத்திய அரசு கூடுதல் அதிகாரம் வழங்கியது. எல்லையோரங்களில் பலத்தை அதிகரிக்க உத்தரவு. ராணுவ நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டாம் என்று ஊடகங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவுறுத்தல். அடிப்படை தகவல்களை வெளியிடுவது ராணுவ செயல்பாட்டு திறனை பாதிக்கலாம் என்றும் விளக்கம். துறைமுகங்கள், கடற்பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்தினால் பதிலடி கொடுக்க தயார் நிலையில் உள்ள இந்திய கடற்படை. அரபிக்கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். மத்திய அரசின் உத்தரவை அடுத்து 8000 கணக்குகளை முடக்கியது எக்ஸ் நிறுவனம். தவறான தகவல்கள் பரப்பி வருவதாக மத்திய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இந்திய வீரர் முரளி நாயக் வீரமரணம். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தானுக்கு எதிரான துப்பாக்கி சண்டையில் இந்திய ராணுவ வீரர் மரணமடைந்தார். பாகிஸ்தான் தாக்குதலில் வீரமரணமடைந்த இந்திய ராணுவ வீரருக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இரங்கல். நாட்டிற்காக தனது இன்னுயிரை ஈந்த முரளி நாயக் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பன்னிரண்டாம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூன் 25 முதல் ஜூலை 2ஆம் தேதி வரை நடைபெறும் அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. துணைத் தேர்வர்கள் மே 14 முதல் ஜூன் 29 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூரில் கனமழைக்கு வாய்ப்பு. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் என 3 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. நேற்று இரவில் 3 மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதாக தகவல். முப்படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் முதல் முறையாக கூடுதல் படைகள் எல்லைகளுக்கு விரைய உள்ளதாக தகவல். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள நீலம் ஜீலம் நீர்மின் திட்ட அணையை தகர்க்க இந்தியா முயற்சிப்பதாக பாகிஸ்தான் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது என மத்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி கருத்து. இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் பெண்களும் குழந்தைகளும் தான் கொல்லப்படுகிறார்கள். மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் மெஹபூபா முப்தி குற்றச்சாட்டு. எல்லையில் பதற்றம் நிலவுவதால் பண்டிகை கொண்டாட்டங்கள் வேண்டாம் என்று அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா வேண்டுகோள். பாகிஸ்தானின் தாக்குதல்களை இந்தியா முறியடித்து வரும் நிலையில் மாநில மக்களுக்கு அறிவுறுத்தல். நம் ராணுவ வீரர்களின் துணிச்சலுக்கும் இணையற்ற தியாகத்திற்கும் வீர வணக்கம் செலுத்துவோம் என்று திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சல்யூட் அடித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாகிஸ்தானின் பயங்கரவாதம் ஒழியட்டும், இந்தியா வெல்லட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. எல்லையில் போர் புரியும் நம் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெற்றிடவும் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். நம் நாட்டு மக்களை காத்து வரும் ராணுவ படைகளுக்கு தனது வாழ்த்துக்கள் என எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. நடப்பு IPL தொடரில் மிஞ்சிய போட்டிகள் நடைபெறாது. பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் BCCI அறிவிப்பு. திமுக ஆட்சியில் கல்வியின் தரம் உயர்ந்துள்ளதற்கு பொதுத் தேர்வில் அதிக அளவில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதே சான்று. திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் பேருந்து முனையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் நிகழ்ச்சியில் உரை.
வேளாண் பல்கலைக்கழக இளம் அறிவியல் படிப்புகளுக்கு ஜூன் 16ஆம் தேதி கலந்தாய்வு தொடக்கம் என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் செய்ய தேடுதல் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் தீவிரம். பிரதமர் மோடி மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் அவசர ஆலோசனை. ஜம்மு காஷ்மீரின் ஸ்தம்பா செக்டாரில் 7 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றது இந்திய எல்லை பாதுகாப்பு படை. எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலுக்கு இந்திய ராணுவம் தொடர்ந்து பதிலடி. ஜம்முவிலிருந்து டெல்லிக்கு சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே முடிவு செய்துள்ளதாக தகவல். ஜம்முவிலிருந்து மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு இடம் மாறுவதற்காக நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள தமிழக மாணவர்கள் பாதுகாப்பாக தமிழ்நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் MK-ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டை சேர்ந்த 41 மாணவர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக அறிவிப்பு. பஞ்சாப் மக்களுக்கு அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அமைச்சர்கள் கொண்ட குழு நியமனம். எல்லை பகுதிகளுக்கு 10 அமைச்சர்களை அனுப்ப பஞ்சாப் அரசு ஏற்பாடு. மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் பஞ்சாப் அரசு அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட முடியாது என அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் கருத்து. அரசியல் ரீதியாக பிரச்சனையை தீர்க்க முயற்சி மேற்கொள்வோம் என்றும் பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க தயாராக உள்ளோம் என சீன வெளியுறவுத்துறை அறிவிப்பு. நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் நடவடிக்கைகளை எடுப்பதை இரு நாடுகளும் தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள். பெட்ரோல், டீசல் மற்றும் LPG எந்த தட்டுப்பாடும் இன்றி விநியோகம் செய்யப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தகவல். பெட்ரோல், டீசல் போதுமான அளவு இருப்பு உள்ளதாக விளக்கம். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மாநில அரசுகள் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது மக்களின் அடிப்படை உரிமையை மீறும் செயல் என நீதிபதிகள் கருத்து. திருச்சியில் இன்று 2வது நாளாக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் கள ஆய்வு. பஞ்சப்பூரில் நிறுவப்பட்டுள்ள பெரியார் சிலையை திறந்து வைத்து முதலமைச்சர் MK-ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.